என்னதான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணாலும் தோட்டத்துக்கு போகாமல் மோட்டர் இங்கேருந்தே ஆன் பண்ணுறங்காட்டி எத்தனை ஆம்ஸ் இருக்குது, எத்தனை வோல்டேஜ் இருக்குது, எத்தனை ஃபேஸில் கரண்ட் இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ வந்துருக்கு, இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இது மூலியமாக பார்த்திங்கன்னா மோட்டர் காயில் போகிறது, இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம். நம்ம வந்து நார்மலாக இந்த மோட்டர் செட்டிங்ஸ்குள்ளே போய் எத்தனை ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு கரண்ட் மோட்டர் வந்து ரன் ஆகணுங்கிறது நம்மளால் செட் பண்ண முடியும். ஏன்னா சில மோட்டர் பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் 3 ஃபேஸில் ரன் பண்ணுவாங்க, சில மோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸில் மட்டும்தான் ரன் பண்ணுவாங்க. அந்த செட்டிங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வோல்டேஜ் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே போகும்போது, ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு கீழே போகும்போது நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வோல்டேஜுக்கு எச்சா போகும்போதும் இதே மாதிரி ஆம்ஸில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆம்ஸுக்கு எச்சா ஆம்ஸுக்கு லோவாக போகும்போது பார்த்திங்கன்னா மோட்டர் காயில் போகிற பிரச்சனை, ஒயர் கருகிற பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாமே வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் போகும்போது கட் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சார் வந்து நம்ம கம்பல்சரியாக இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை வந்து ஏன் இன்ஸ்டால் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேலே ஓடும்போது மோட்டரில் காயில் போகிற பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேலே போகும்போது வால் வெடிக்கிற பிரச்சனை, இது எல்லாமே இருக்குது. நம்ம ஹை ப்ரெஷர் செட் பண்ணுறது மூலிமா இந்த மோட்டர் காயில் போகிற பிரச்சனை, மோட்டர் வெடிக்கிற பிரச்சனை, வால் வெடிக்கிற பிரச்சனை, இது எல்லாமே நம்ம இல்லாமல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.